Hi friends, இன்னைக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் டர்னிங் பாயிண்ட் கேஸ், அதாவது கேசவானந்த பாரதி vs ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973, அதை பத்தி சிம்பிளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கேசவானந்த பாரதி யாரு? ஹி வாஸ் த ஹெட் ஆஃப் ஹிந்து மடம் இன் கேரளா. கவர்மெண்ட் பிரிங் பண்ண லேண்ட் ரிஃபார்ம் லாஸ் காரணமா மடத்தோட லேண்ட் அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஹி ஃபீல்ஸ் திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் ஹிஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஹி ஃபைல்ஸ் அ கேஸ் இன் சுப்ரீம் கோர்ட். பட் ஆக்சுவலி கேஸோட கோர் இஷ்யூ லேண்ட் இல்ல. The real big question was, பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ண அன்லிமிட்டட் பவர் இருக்கா? Can parliament change even fundamental rights? Before this case, situation ரொம்ப confusion இருந்தது. Some cases said yes, parliament can do anything. Some cases said no, there are limits. So Supreme Court forms a 13 judges bench, biggest bench ever till today. 1973ல judgment announce பண்ணாங்க. கோர்ட் சொன்ன மெயின் பாயிண்ட் என்னன்னா, yes, parliament can amend the constitution under article 368, but it cannot change or destroy the basic structure of the constitution. இதுதான் famous basic structure doctrine. இப்போ கொஸ்டின் வரும், பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன? கோர்ட் ஃபுல் லிஸ்ட் சொல்லல, பட் சம் எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ரூல் ஆஃப் லா, ஜுடிஷியல் ரிவ்யூ, அந்த மாதிரி. சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், பட் கான்ஸ்டிடியூஷனோட பேக் போனை பிரேக் பண்ண முடியாது. இந்த ஜட்மெண்ட்னால என்ன இம்பாக்ட்? கவர்மெண்ட் பவருக்கு லிமிட் வந்தது. ஜுடிஷியரி பிகம் கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். டெமோக்ரஸி சேஃப் ஆனது. தட்ஸ் வை பீப்புள் சே, if Indian constitution is alive today, one big reason is Kesavananda Bharati case. Exam point க்கு இந்த கேஸோட இயர் 1973, doctrine of basic structure, court Supreme Court, then bench of judges 13. Law students க்கு இது must know, must write case. So save this video and share with your law friends. Thank you.